ஹாய் காய்ஸ், பேசுகிறது நான் உங்கள் பாண்டா. இன்றைக்கி நம்ம பிஹெச்கே விளாகர், அதாவது நம்ம பிரகதி நண்பர் கூட தான் இன்றைக்கி வீடியோ பண்ணலாம் கொலாப்னு கேட்டிருந்தேன். அவனும் வரான்னா எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில. டப்பி என்னடா இங்கே மல்லாக்க படுத்து தூங்கினுக்கிறான். மிஸ்டர் பிஹெச்கே விளாகர் ப்ரோ, எந்திரிங்க. கொலாபுன்ட்டு தூங்கி நிற்கிறீங்க. கொலாபுன்ட்டு தூங்கி நிற்கிறடா. நான் எப்போ வர சொன்னீங்க? எப்போ வர? டேய், பீப்பில் திட்டுவேன். கால் எடு. இது அப்படியே நல்லா. நீ நேரத்துக்கு என்னடா பண்ணுவேன்? எனக்கு போர் அடிக்குதுடா வீட்டில் இருக்க. நான் சும்மா தான் இங்கே படுத்துட்டு இருப்பேன். இல்லைன்னா எவனா வருவேன் எப்படி சொன்னோம் அவங்கள உட்காந்து கடலில் போட்டுருங்க வேண்டியதான். அதுக்கு இப்போ எங்கே போகிறது? ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து நின்றுக்கிட்டே வா இருப்ப. ஆமாம் ப்ரோ, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் ப்ரோ. இந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? சரி, இப்போ இது யார் ஆட்டம் இங்கே உட்காந்துக்கிற? இது எங்கள் நம்மாட தான். அப்போ நான் வரவா? உட்காருவா, படுவா, படுத்துக்கோ. சரி, இது வரேன். இந்த கேமரா ஆங்கிள் செட் பண்ணிக்கிறேன். சீட்டில் ஏறி உட்காரேன் ப்ரோ. வீட்டில் நான் இங்கே நல்லா இருக்கேன். இது கேமரா ஆங்கிள் இப்படியே கரெக்டாக இருக்குமா? ஃப்ரண்ட்டில் போய் செக் பண்ணு போ. போடா. ஓகேவா? கரெக்டாக. ஓகே, நிற்கிதா? நிற்கலாடி. இருறாடி. ஓகேவா? இங்கே பேர் இரு விட்டு ஆட்டோ ஆட்டாத. ஆட்டோ இல்லை. ஏண்டா குறுக்கால மறைக்காது. எங்கடா இருக்கிறது? என்ன நீயே பிடிச்சிக்கோ, இப்படியே நம்மளே வச்சுக்கலாம். சரி, என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க, என்னது இது? அது ஒன்றும் இல்லை. இது ஆன் பண்ணியா? ஆன்லாம் பண்ணிட்டேன், பேசு. சரி அங்கே கீழே வச்சிரு. இன்னும் இங்கே வச்சிரு. ஏன் ப்ரோ, அவ்வளோ முக்கியமான மேட்டரா? இல்லை என்ன லோ ஆங்கிள் ஷாட்டா? இது இப்போ கரெக்டாக இருக்கும். ஓகே, அது மூடு. இல்லை ப்ரோ, இந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? என்ன? அதான் இந்த இதுவில் வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு 2-3 பேர் வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல. 2 பேர். நீ ஏன் இந்த ஊர் நாட்டு இதுல போற? வாழ்ந்துட்டு இருந்தாங்க, வளர்ந்துட்டு இருந்தாங்கலாம் போற. அங்க வந்து அந்த நைட்டுக்குது அவங்க ஹஸ்பண்ட் வந்து யாரு கூடயோ வந்து பேசி அது என்னவோ ஏதோ விடு. அது வந்து என்ன ஆயிடுக்குது, செத்துட்டு நமக்கு எதுக்கு இப்ப ரீசெண்டா இறந்துட்டாங்க. ஆமா ஆமா. அது என்ன ஆயிடுது, நான் ஒரு நாள் நைட்டு வந்து இதுவுக்கு போனேன். பின்னாடி ஒரு குட்டி சத்தம். வாடா, வீடியோ கம்மி போயிடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நான் ஒரு நாள் நைட்டு வண்டியில் போனேன் ப்ரோ. இங்கே எங்கள் அம்மா மாவு வாங்க சொன்னாங்கன்னு போனேன். கடைலாம் சாத்திடுச்சு, ஃபுல்லாக இருட்டாகுது. நைட்டு போகும்போது வந்து என்ன இருக்குது, ஏதோ ஒன்று கிராஸ் ஆச்சு திடீர்னு. கிராஸ் ஆயிடுச்சா? வீட்டில் அந்த வீட்டான வந்து ஏன்னு யாரோ குரல் கொடுத்தா மாதிரி இருந்துச்சு. நான் கூட சரி யாரா கூப்பிடுவாங்க, யாரையோ கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கூட அந்த கொஞ்ச நாள் அந்த வீட்டில் வாடகை இருந்தவங்களாம் எல்லாம் போயிட்டாங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சூசைடு. ஆனால் அந்த வீட்டில் இருந்தவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இந்தமாரி வந்து நான் பார்த்தேன் ஒரு ரெட் கலரில் ஒரு ட்ரெஸ். அன்றைக்கி அந்த அக்கா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்களாம். அந்த அவங்க போலீஸ் ரிப்போர்ட்ல கூட வந்து. ஆமாம், நானும் பார்த்தேன். அது வந்து என்ன இது ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவோ, இவங்க வந்து ரெட் கலர் ட்ரெஸ்ஸோடய சாவவோ போனால் ரெட் கலரில் ட்ரெஸ் போட்டுன்னு இவங்க அம்மா எல்லார் வீட்லேயும் போய் கதவு தட்டி கூப்பிட்றாங்களா, வெளில வாங்க, இந்தமாரி என்ன பண்ணிட்டான், சாவடிச்சிட்டா, நீங்கள் வந்து கேட்க மாட்டீங்களான்ட்டு. வீட்டு உள்ளே இருக்கிறவங்க கம்முன்னு தான் இருக்கும். ஆனால் அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற பாட்டி மட்டும் எதுவுமே பண்ணாமல் இன்னமும் அப்படியே இன்னமும் இருக்கிறாங்க வீட்டில். அவங்க இன்னும் வீடும் காலி பண்ணல, அவங்களுக்கு எந்த பயமும். அந்த ஒரு பாட்டி மட்டும் தான் இருக்கிறாங்க அந்த வீட்டில். இப்போ ரீசெண்டா ஏதோ ஒரு சின்ன குப்பையை கொளுத்திருக்காங்க. 2 ஃப்ளோர் வரைக்கும் எரிஞ்சிருக்கு. நான் நைட்டு 10 மணி வெளில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தாண்டா எரிஞ்சுது. அதுக்குள்ள அந்த தடையுமே காணும். ஆமாம், அது யார் கிளீன் பண்ணது? அது அவங்க அந்த வீட்டில் இருக்கவங்க அவ்வளோ ஹிந்திக்காரங்க தான். அவங்களும் அந்த வேலையை பார்க்க மாட்டாங்க. காலையில் போகிறாங்க, நைட்டு 10 மணிக்கு வராங்க. அவங்க அந்த டைம்ல அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. யாரு கொளுத்திருப்பான்றதும் தெரியல. அதுவும் நைட்டு 10 மணிக்கு தெரியல. அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு பார்த்தா எதுவுமே இல்லை. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தா அவ்வளோ இடத்துக்கு ஃபுல்லாக கருப்பா இருக்கு. என்னடா இது, செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிருக்கு. அதுவும் நடுவில் எவ்வளோ பெரிய கேப்பு, அந்த கேப் அந்த பால்கனி அதுக்கு மேலே வரைக்கும் போயிருக்கு. அது எப்படின்னு தான் தெரியல. கொஞ்சம் விட்டுருந்தா செஞ்சு அந்த வீடியோ மொத்தமாக எரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இதுவாக போயிருந்ததுன்னா. அதுவும் இந்த ஆண்டனாலாம் வேற இதுவாக இருக்கு. அந்த ஆண்டனா என்ன பண்றது? அவள் தான் ஷார்ட்ஸ் வைக்கிறாங்க மொத்தமா. அது கூட இல்லை ப்ரோ, செத்தாங்கல்ல அந்த சூசைட் போனா எடுக்க வந்தாங்கல்ல அந்த நாள். அன்னைக்கு வந்து நான் வந்து பார்க்காத ஒரு விஷயத்த பார்த்தேன். ரெயின்போ தெரியும்ல? ஆமா, அதே கிளவுட்ல இருந்தது. அரை இதுல
உனக்கு கூட காமிச்சல ரெயின்போ மாதிரி க்ளவுட்ல இருந்தது. இது வந்து நம்ம ஏரியாவில் நடந்த ஒன் ஆஃப் த கேஸ். இது மாதிரி ஊருப்பட்ட கேஸு மேலே கேஸு, பயங்கரமான கேஸுங்கெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு உட்காந்து பேசுவோம். அப்போ இதோட வெல்கம் டு ஆட்டோ பிளாக்ஸ். வெல்கம் டு ஆட்டோ ஷேர் ஸ்டோரி. இது பார்ட் 1. இப்போ நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வராரு, வாங்க பார்க்கலாம். இந்த இவரு ரெக்கார்டிங்கே முடிஞ்சிச்சுரா. சரி விட ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்றா.